குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மேற்கு வங்காளம் மாநிலத்தில் அமைந்துள்ள வரலாற்றுச் சிறப்புமிக்க 5 பழமையான இந்து ஆலயங்களைப் பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக நாம் காணவிருப்பது பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ராஸ்மாஞ்சா திருக்கோவில். இது கிபி 1600 ஆம் ஆண்டு மால் ராஜாபிர் ஹம்பீர் என்பவரால் கட்டப்பட்டது. இது கோவில் மற்றும் மண்டபம் ஆகியவை இணைந்த ஒரு தனித்துவமான கட்டட அமைப்பைக் கொண்டது. விஷ்ணு மற்றும் கிருஷ்ண வழிபாட்டிற்காக உருவாக்கப்பட்ட இவ்வாலயம் வட்ட வடிவத்தில் மேலே பிரமிட் போன்ற அமைப்பைக் கொண்டுள்ளது. டெரகோட்டா சுட்டமண் சிற்பக்கலைக்கு மிகவும் புகழ்பெற்றது இந்த கோவில். மேலும் ஆண்டுதோறும் துர்கா பூஜை இக்கோவிலில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது நாம் பார்க்க இருக்கும் ஆலயம் ஸ்ரீ கிரீடேஸ்வரி சக்தி பீட ஆலயம். இந்த கோவில் மேற்கு வங்காளத்தின் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு சக்தி வழிபாட்டுத் தலமாகும். மேலும் இது மிகப் பழமையான சக்தி பீட மரபுடன் தொடர்புடைய ஆலயமாகும். சதிதேவியின் கிரீடம் விழுந்த இடத்தில்தான் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது என்று புராணங்கள் கூறுகின்றன. பெண்கள் இங்கு விரதமிருந்து அன்னை வழிபாட்டால் குடும்ப நலம் பெறும் என்பது மக்களின் நம்பிக்கை. இது மேற்கு வங்காளத்தின் மிகத் தொன்மையான அம்மன் ஆலயங்களில் ஒன்றாகும். மூன்றாவதாக நாம் காணவிருக்கும் ஆலயம் ஜோர் பங்களா திருக்கோவில் என்றும் அழைக்கப்படும் கேஷ்டோரே திருக்கோவில். இந்த கோவிலும் பிஷ்ணுபூர் நகரத்தில்தான் அமைந்துள்ளது. இக்கோவில் 17ஆம் நூற்றாண்டில் மல்ல அரசர்களால் கட்டப்பட்டது. இந்த கோவிலின் வடிவம் இரட்டை குடிசை போல் அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும். இது கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயமாகும். கோவில் முழுவதும் டிரகோட்டா சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அந்த சிற்பங்களில் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசக் காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ளன. இக்கோவில் பெங்காலி கிராமிய கட்டடக் கலையை பிரதிபலிக்கிறது. இது உலக சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் ஒரு தலமாகும். நான்காவதாக நாம் பார்க்க இருக்கும் ஆலயம் மதன மோகனா மந்திர். இந்த கோவிலும் மேற்கு வங்காளத்தின் பிஷ்ணுபூர் நகரத்தில் அமைந்துள்ளது. இக்கோவில் கிபி 1694ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. விஷ்ணுவின் வடிவமான மதன் மோகன் இங்கு அருள் புரிகிறார். இது 3 மாடி அமைப்பில் கட்டப்பட்ட ஆலயம். கோவில் முழுவதும் டெரகோட்டா கலை மிகவும் அழகாக காணப்படுகிறது. கிருஷ்ண பக்தர்கள் அதிகம் வருகை தரும் தலம் இது. பிஷ்ணுபூர் கோவில் வங்கச் சிற்பக்கலையின் உச்சத்தைக் காட்டுகிறது. இன்றும் வழிபாடு நடைபெறும் பழமையான ஆலயம் இதுவாகும். ஐந்தாவதாக நாம் காணவிருப்பது தட்சிணேஸ்வரர் காளி திருக்கோவில். இது மேற்கு வங்காளத்தின் தலைநகரான கொல்கத்தா நகரில் கங்கை கரையில் அமைந்துள்ளது. இக்கோவில் கியாபி 1855 ஆம் ஆண்டில் ராணி ரஸ்மணி என்பவரால் கட்டப்பட்டது. காளி அம்மன் இங்கு பவதாரிணி வடிவில் அருள் பாலிக்கிறார். மகான் இராமகிருஷ்ண பரமஹம்சர் வழிபட்ட திருத்தலம் இதுவாகும். பக்தி, ஞானம் மற்றும் ஆன்மீக அனுபவத்தின் மையமாக இந்த கோவில் திகழ்கிறது. காளி, சிவன் மற்றும் வைஷ்ணவ வழிபாடு ஆகியவை ஒன்றாக நடைபெறும் ஒரு புனிதத் தலமாகும். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தருகிறார்கள். இது மேற்கு வங்காளம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற மிகவும் பிரபலமான காளி ஆலயமாகும். அடுத்த ஆன்மீகப் பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.